சேர்ந்தெடுத்து ஐயாவுடைய சந்நிதியிலே ஐயாவுடைய முன்னிலையிலே பணிவிடை மாற்று குருவாக சிவனே குருவாக திருமேனி முன்னடவா ஐயாவோட அரண்மனை அம்மை உமையோடும் தெய்வா இந்த தெய்வகுல மக்களுக்காக வந்து மனமுடிக்கிற செய்தி ஐயா சொல்லுகிறார். எனவே அந்த காமனை அவன் எழுத்தாலும் அவனை எழுப்புகிறான். நம் கண்ணுக்கு அவன் தெரிய மாட்டான். ஆனால் அவனுடைய மனைவிக்கு அவன் தெரிவான். அவனோடு அவன் வாழ வேண்டும். இந்த உலகிலே மனிதனுக்கு உயிர்ப்பிக்கிற உயிரை கொடுக்க வேண்டும். பசி இருந்தால்தான் உயிர் இருக்கும். பசி இருப்பது வரை தான் உயிர் இருக்கும். பசி இல்லைன்னா உயிர் இருக்காது, மனசு போகும். எனவே பசி உணவு உட்கொள்வது வரை உண்பது வரை உயிர் இருக்கும். அப்போ உண்டி உண்பது பசி இருப்பதற்குத்தான்.